माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगळं प्रणमामि मूर्ध्ना भूतं शरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुश मुनिं प्रणतोस्मि नित्यम्. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கேட்டிருந்தேன், இன்னைக்கு அனுப்பிச்சிருந்தேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லணும்னு ஆசையா இருக்கு, திரும்ப சொல்றேன். நோட் பண்ணாதவா நோட் பண்ணிக்கலாம். பூதம் அப்படிங்கிறது பூதத்தாழ்வார். 12 ஆழ்வார்களோட பேரும் சுவாமி ராமானுஜருடைய திருநாமமும் சுவாமி நம்மாழ்வார் மெயினா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ற ஸ்துதி தனியன். இது பராசர பட்டர் அருளி செய்தது. இது பராசர பட்டர் யாரே? குரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். அவர் அருளி செய்த தனியன். பூதம் சரஸ்ய இல்லாட்டா சரஸ்ச ரெண்டுமே சொல்லலாம். சரஸ்ய அப்படிங்கிறது பொய்கை ஆழ்வார், இல்ல சரஸ் ச, சரஸ் பிளஸ் ச சரஸ்ச ஆயிடும். பூதம் சரஸ்ச, பூதம்ங்கிறது பூதத்தாழ்வார், சரஸ்யங்கிறது பொய்கை ஆழ்வார். மகதாஹ்வய அப்படிங்கிறது மகத் அப்படின்னா பெருசு, பேயாழ்வார். பட்டநாதங்கிறது பெரியாழ்வார். பட்டர் பிரான் கோதை அப்படி சொல்றோம் இல்லையா, பட்டநாதங்கிறது பெரியாழ்வார். ஸ்ரீங்கிறது ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீ தாயாராவும் இருக்கா இல்லையா, அதனால ஸ்ரீங்கிறது ஆண்டாளை குறிக்கக்கூடிய பதம். பக்தி சாரருங்கிறது திருமழிசையாழ்வாருடைய திருநாமம். ஏன் திருமழிசையாழ்வாருக்கு பக்தி சாரர்னு பேரு அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்த, எல்லா மதங்களையுமே ஆராய்ந்து பார்த்த, சமணம் பௌத்தம் சைவம் முதலான எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்துட்டு கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை பெருமாளையே தனக்கு கதின்னு அவர் பற்றினார். இப்ப பக்தியை சாரமாக பற்றினதுனால அவருக்கு பேரு பக்தி சாரர் என்று பேரு. யாருக்கு? திருமேஷி ஆழ்வாருக்கு. பக்தி சாரங்கிறது திருமேஷி ஆழ்வார். ஸ்ரீ அப்படிங்கிறது ஆண்டாள், பக்தி சாரங்கிறது திருமேஷி ஆழ்வார், குலசேகரங்கிறது குலசேகர ஆழ்வார் பேர்லயே இருக்கு. யோகி வாகான், யோகி வாகர்ங்கிறவர் யாருன்னா திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார அந்த ஸ்ரீரங்கம் கோவில்ல பூஜை பண்ணக்கூடிய பட்டாச்சாரியார் தன்னுடைய தோள் மேல ஏத்தி கொண்டு அப்ப பெருமாள் அவர் தரிசனம் பண்ணும்போதுதான் அமலநாதி பிரான் பாசுரம் சேவிச்சார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. அதனால யோகி வாகர் அப்படின்னு அவருக்கு தெரியும். பக்தாங்கிரி ரேணுங்கிறது தொண்டரடி பொடி ஆழ்வார். பக்தர்கள், அங்கிரினா பாதம், ரேணுனா பொடி, தொண்டர் அடி பொடி, தொண்டர்களுடைய பாதத்துல ஒரு தூசியாக தன்னை பாவிச்சென்றதுனால அவருக்கு தொண்டரடி பொடி ஆழ்வார்னு பேர். பரகாலன் அப்படிங்கிறது திருமங்கையாழ்வார். எதிர்த்து வருபவர்களுக்கு காலன், பரர்கள்னா புறத்தியாள், அவளுக்கு காலனை போல விளங்குபவர். அதனால பரகாலன் என்று திருமங்கையாழ்வாருடைய திருநாமம். பரர்களுக்கு அங்குஷமாக விளங்குபவர், அதனால பராங்குஷன் என்று சுவாமி நம்மாழ்வாருக்கு திருநாமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பரகாலன்கிறது திருமங்கையாழ்வார், பராங்குஷன்கிறது சுவாமி நம்மாழ்வார். இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சவா நிறைய பேர் இருப்பேள், சம்பிரதாயம் தெரிஞ்சவா. தெரியாதவாளுக்காக இது சொல்றது. இதை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கணும், மனசுல மறக்கவே கூடாது. பரகாலன்னா யாரு, பராங்குஷன்னா யாருங்கிறது. பராங்குஷன்னா சுவாமி நம்மாழ்வார், பரகாலன்னா சுவாமி திருமங்கையாழ்வார். யதீந்திர அப்படிங்கிறது சுவாமி ராமானுஜர் உடையவர். யதின்னா சந்நியாசி, சந்நியாசிகளுக்குள்ள தலைவராக விளங்குபவர். யதிராசன் என்று சொல்லுகின்றோம், யதீந்திரன் என்று சொல்லுகின்றோம். அது சுவாமி ராமானுஜர். மிஸ்ரான், மிஸ்ரங்கிறது இப்ப நம்ம அனுபவிச்சு இருக்கக்கூடிய மதுர கவி ஆழ்வார். அப்படி எனக்கு பின்னாடி இருக்கிற சித்திரத்துல ஒரு பக்கம் மதுர கவி ஆழ்வார், ஒரு பக்கம் சுவாமி நம்மாழ்வார், ரெண்டு பேரும் எழுந்தருளியிருக்கா.
ஸ்ரீமத் பராங்குஷமுனி, பராங்குஷன்னா யாருன்னு இப்பதான் சொன்னேன், சுவாமி நம்மாழ்வார். இவாளை எல்லாம் தன்னுடைய அங்கங்களாக உடையவர் சுவாமி நம்மாழ்வார். அவரை பராங்குஷமுனி, அவரை பிரணதோஸ்மி நித்தியம், அவரையும் தினம் எப்போதும் பிரணதோஸ்மி, வழிபடுபவனாக இருக்கின்றேன் என்று அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் புது பாட்டும் நடத்தலாம். அடியன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆழ்வார் எம் பெருமானாஜியர் ஆண்டாள் திருவடிகள் சரணம். ஆழ்வார் எம் பெருமானார்ஜியர் ஆண்டாள் திருவடிகள் சரணம். ஆழ்வார் எம் பெருமானார்ஜியர் ஆண்டாள் திருவடிகள் சரணம். ஆழ்வார் எம் பெருமானார்ஜியர் ஆண்டாள் திருவடிகள் சரணம். श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनये नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान्। भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। अविदितविषयान्तरशठारेः उपनिषदामुपगानमात्रभोगः अपि च गुणवशात् तदेकशेषी मधुरकवेर्हृदये ममाविरस्तु। வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபம் வன்குருகூரேறு. எங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவனே அரண். கண்ணிலோன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்குமதூரும் என்னாவுக்கே. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்குமதூரும் என்னாவுக்கே. நாவினால் நவிட்டு இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. தேவமற்றதியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே. திரிதந்தாகிலும் தேவப்பிடானுடை கரிய கோல திருவுருக்காண்பன் நான். பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆளுரிய நாயடியேன் பெற்ற நன்மையே. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே. நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முந்தினாம் செம்பொன் மாடத்திற்குருகூர் நம்பிக்கண்பனாய் அடியேன் சதித்தேன் இன்றே. இன்னு தொட்டும் எழுமையம்பிரான் இன்னுதன் புகழ் எத்தாருளினான் குன்னமாடத்திற்குருகூர் நம்பி என்னும் என்னை இகழ்விலன் காண்மினே. சதிர்த்தேன் என்று சொல்லுகின்றார். சதுரஹா அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கு. சாதுரியம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? கெட்டிக்காரத்தனம். நான் கெட்டிக்காரனாக ஆயிட்டேன் என்று மதுரகவியார் சொல்லுகின்றார். அயோத்தி, மதுரா, பிருந்தாவனம் முதலான திவ்ய தேசங்களை எல்லாம் சேவித்து வந்தும் கூட, அங்கெல்லாம் போயும் கூட, இந்த தென்னகத்திலே ஆழ்வார் திருநகரியிலே
அவதரித்த அந்த ஜோதி ஸ்வரூபம் விடாம வாவான்னு அழைத்து இங்க ஆழ்வார் திருநகரிக்கு ஓடி வந்து அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சாக்ஷாத் ஸ்ரீ நம்மாழ்வாரை தரிசனம் பண்ணி அவரோட திருவடிகள்ல நமஸ்காரம் பண்ணி அவரையே ஆச்சாரியனாக என்னைக்கு வரித்தாரோ அன்னைக்கே சொல்றார், சதிர்த்தேன் இன்னைக்கே நான் பரம பாக்யவானாக ஆயிட்டேன், நான் ரொம்ப கெட்டிக்காரனாக ஆயிட்டேன், சதுரனாக ஆயிட்டேன், சாதுரியமுள்ளவனாக ஆயிட்டேன், கைங்கரியத்துக்காக ஆழ்வாரை என்னைக்கு நான் வந்து திருவடியை சரணாகதி பண்ணியேனோ அன்னைக்கே நான் ரொம்பவும் திறமை வாய்ந்தவனாக ஆயிட்டேன் என்று சொல்றேன். இப்ப திறமைங்கிறது என்னது? எங்கேயோ போய் என்னென்னமோ பண்றதெல்லாம் திறமை கிடையாது. ஆழ்வாருடைய திருவடியே கதின்னு பிடிச்சுக்கிறது தான் திறமைங்கிறத 5வது பாட்டுல சொல்லி என்னென்னைக்கும் அவருடைய புகழை ஏத்தும்படியாக எனக்கு அருளின குன்னமாட திருக்குருகூர் நம்பி அவரை நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார், என்னை இகழ்விலன் காண்பினேன் என்று சொன்னார். அடுத்தது 7 தொட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 7வது பாட்டிலிருந்து கணினும் சுத்தாம்பல 7வது பாசுரம். நிமிஷம். கண்டுகொண்டென்னை காரிமாரப்பிரான், கண்டுகொண்டென்னை காரிமாரப்பிரான். ரொம்ப கீழே வந்துட்டா. கண்டுகொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான், என் திசையும் அரிய இயம்புகேன், என் திசையும் அரிய இயம்புகேன், ஒன் தமிழ் சடகோபனருளையே, ஒன் தமிழ் சடகோபனருளையே. அதாவது ரொம்ப பேசிக்கா ஃபர்ஸ்ட் படிக்கும்போது இப்படி 4 நாளா பிரிச்சு படிக்கணும். அப்புறமா படிக்கும்போது இந்த நடுவுல இருக்கிற ஸ்டார் இருக்கு இல்லையா, 4 ஸ்டார் தான் கொடுத்திருப்பா. பெரிய பெரிய புஸ்தகத்துல எல்லாம் கொடுத்திருக்கும் போது 4ஆ தான் பிரிச்சிருப்பா. ஒரு 4 அடிகள் எப்படி சொல்லணுங்கிறத பிரிச்சிருப்பா. அது பார்த்தீங்கன்னா இந்த நடுவுல இருக்கிற ஸ்டாரை மட்டும் விட்டுருங்க. 1வது ஸ்டாரு, 3வது ஸ்டாரு, அதுக்கப்புறம் என் திசையும் அப்புறம் இருக்கிற 5வது ஸ்டார், அப்புறம் 7வது. இப்படி ஆட் நம்பர்ல நடுவுல வர்ற இந்த நட்சத்திரத்துல நிறுத்தணும்னு இல்லை. பழகினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது அங்க நடுவில் நிறுத்தியே சொல்லுவோம். அப்புறம் நீங்க பழகிட்டேல் அப்படின்னா 4ஆ நிறுத்தி சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். கண்டுகொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டைவல் வினை பாற்றி அருளினான், என் திசையும் மரியை அம்புகேன், முந்தமிழ் சடகோபனருளையே அப்படின்னு பின்னாடி நீங்க சொல்லலாம். ஓகேவா? கண்டு கொண்டு என்னை 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 கண்டு கொண்டு எனக்கு ஒரு கட்டாட்சத்தை பண்ணினான் ஆழ்வார். எப்பேற்பட்ட கட்டாட்சம்! ஆச்சாரிய கட்டாட்சம்ங்கிறது கிடைச்சுடுத்துனா வேற என்ன வேணும் சொல்லுங்க லோகத்துல? கண்டு கொண்டு என்னிடம் ஆதரித்தார், என்னை ரொம்ப ஆதரித்து அனுகிரகம் பண்ணினார். என்னை கண்டு கொண்டு காரிமாரப்பிரான், காரிமாறன், காரிமாறன் அப்படிங்கிறது காரியினுடைய குமாரனாக அவதாரம். காரி உடைய நங்கை அப்படிங்கிற 2 பேரும் நம்மாழ்வாருடைய தாய் தந்தையர். காரி அப்படிங்கிறவர் பொற்காரி அப்படின்னு சொல்றோம். அவருக்கு திருக்குமாரர், அதனால காரிமாறர் என்று அவருக்கு திருநாமம். மாறன்கிறதுக்கு அர்த்தம் சொன்னேன். உலகியற்கையிலிருந்து மாறி இருக்கிறதுனால மாறன் என்று அவருக்கு திருநாமம். காரிமாறன், காரிமாறன் பிரான், அவருக்கு நமக்கு பிரான், நமக்கு பிரபு, நம்முடைய சுவாமி நம்மாழ்வார். கண்டு கொண்டு என்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். பண்டை வல்வினைனா பல காலமாக பண்டு தொட்டு என்னிடம் இருந்த கொடிய பாப்பங்கள் வல்வினை அப்படிங்கிறோம். வினையில 2 டைப், நல்வினை வல்வினை. இல்லாட்டா வல்வினைக்கு இன்னொரு பேரு தீவினை. நல்வினைனா புண்ணியம், வல்வினைனா பாபம், என்னுடைய பாபத்தைன்னு அர்த்தம். வல்வினைங்கிறதுக்கு அர்த்தம் பாபம். பண்டை வல்வினைனா பல ஜென்மாக்களாக நம்ம பண்ணின பாபம். அதுக்கு என்ன பேரு? சஞ்சித பாபங்கள் என்று பேர். அந்த சஞ்சித பாபத்தை
கட்டாட்சத்தினாலேயே என்ன பண்ணினார்? பாற்றி அருளினான். கட்டாட்சம் பண்ணிய கண்டு கொண்டு, கட்டாட்சத்தினாலேயே என்னுடைய சஞ்சித பாப்பத்தை அழித்தருளினார். பாற்றினா அழித்து என்று அர்த்தம். எண் திசையும் அறிய இயம்புகேன். 8 திக்கிலும் போய் ஒரு ஒரு சிஷ்யனுடைய கடமை என்ன அப்படின்னு நீங்க சொல்றார். 8 திக்கிலும் போக வேண்டும். 8 திக்கு என்னது? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு ஆகிய 8 திசைகளிலும் அறிய இயம்புகேன், அனைவரும் அறியும் வண்ணம் சொல்லுவேன். இயம்புகேன் என்றால் புகழ்ந்து ஆச்சாரியனுடைய பெருமையை 8 திக்கிலும் பரப்புவது ஒரு சிஷ்யனுடைய தலையாய கடமை என்பதை இங்கு தெரிவிக்கிறார். 8 திசையும் அறிந்து கொள்ளும்படியாக இயம்புகேன், சொல்லுகின்றேன். ஒன் தமிழ் சடகோபன் அருளையே. ஒன் தமிழ் என்று சொன்னால் என்ன? ஒன் அப்படின்னா ஒள், தெளிவான அர்த்தம். தெளிவான தமிழிலே வேதத்தை தமிழ் செய்த சடகோபன், சடமென்னும் வாயு மீது கோபம் கொண்டு தோன்றிய அந்த சடகோப பெருமானுடைய திருவருளை 8 திசையும் நான் முழங்குவேன் என்று அருளி செய்கிறார் மதுரகவி ஆழ்வார். கண்டு கொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். 8 திசையும் அறிய இயம்புகேன் ஒன் தமிழ் சடகோபன் அருளையே. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. ஆச்சாரியனுடைய பரிபூர்ண கிருபைங்கிறது எப்படி இருக்கு? லோகத்திலேயே அத்தியுன்னதமானது ஆச்சாரிய கிருபை என்று சொல்லுகின்றார். உலகத்திலே மிக 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 சிறந்ததான ஒரு நூல், ஒரு கிரந்தம் இருக்குமானா அது திருவாய்மொழிதான் என்று திருவாய்மொழியினுடைய பெருமையை இந்த 8வது பாசுரத்துல சொல்லுகின்றார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் என்னென்ன சொல்றார் அப்படிங்கிற விஷயத்த நன்னா புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாசுரத்திலையும் என்னது சாராம்சம் அப்படின்னு முதல்ல இருந்தே கூட ஒரு தடவை பாசுரத்தோட சாரத்தை மட்டும் ஒரு தடவை சொல்றேன் ஒரே வரியில. முதல் பாட்டுல என்ன சொன்னார்? அன்னிக்கும் அமுதூரும்னு சொல்லி ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்றது. ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்றது தித்திக்கிறது. சொல்ல சொல்ல தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம். சொல்ல சொல்ல தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம். ஹரி 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 ஹரி. பகவானுடைய நாமரசம் சொல்ல சொல்ல தித்திக்கும் தான். ஆனா அதை காட்டிலும் என் அப்பனில் ஆச்சாரியனுடைய திருநாமம் நம்பின்னு ஒரு தடவை தென்குருகூர் நம்பின்னு சொன்னாலே போதும் என் நாக்கு இனிக்கின்றது, அமுது ஊறுகின்றது என்று சொல்லுகின்றார். ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்வது நாக்கு தித்திக்கின்றது. நம்மாழ்வார் என்றால் நாவினிக்கும் என்று அர்த்தம். 2வது பாசுரம் என்னுடைய தெய்வம் நம்மாழ்வார் தான், வேற யாருமே கிடையாது, தேவு மற்ற அறியேன் என்று சொல்லுகின்றார். அதுதான் 2வது பாசுரம். 3வது பாசுரத்தில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். திரிதந்து ஆகிலும் அப்படின்னா என்னுடைய புத்தி திரியக்கூடிய புத்தியாக இருந்தா கூட அதனை தடுத்து ஆட்கொண்டு எனக்கு எப்பவுமே என்னை விட்டு பெருமாள் நீங்காத வண்ணம் அந்த கரிய கோல திருவுருவை காணும் வண்ணம் எனக்கு திருவருள் செய்த அவருக்கு அடியவனாய் நான் இருப்பதே என்னுடைய ஜென்ம சாபல்யம் என்று சொன்னார். அதுதான் நான் பெற்ற நன்மை, என்னுடைய பாக்கியம், அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் என்று சொன்னார். அதுதான் என்னுடைய ஜென்ம சாபல்யம், ஆழ்வாருக்கு அடியவனாய் இருத்தல் என்று சொல்றார். அடுத்தது 4வது பாசுரத்துல என்ன சொல்றார்? என்னை ஆட்கொண்டு என்னை ஆள்பவன் யார்? சடகோபன். என்னை ஆள்பவர் சுவாமி நம்மாழ்வார் தான். எதனால? என்கிட்ட பல தோஷங்கள் இருக்கலாம்,
வேதோக்தமாய் வாழக்கூடிய பிராமணோத்தமர்கள் என்னை இகழும் வண்ணம் என்னிடம் தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை எல்லாம் போக்கி என்னை ஆள்பவர் சுவாமி நம்மாழ்வார் தான் என்னை ஆண்டிடும் நம்பி என்று சொல்லுகின்றார் 4வது பாசுரத்திலே. 5வது பாசுரத்திலே மத்ததெல்லாத்தையும் விட்டு குருகூர் நம்பிக்கே நான் அன்பனாய் இருக்கின்றேன், அன்புடையவனாக இருக்கின்றேன். முன்னாடி என்னுடைய அன்பு எதுலெல்லாம் இருந்தது? வஸ்துக்கள் மேல இருந்தது, பொருள்கள் மேல இருந்தது. ஆஹா ஒரு பைக் வாங்கினா நல்லா இருக்குமே, ஆஹா ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே, ஆஹா கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமே, ஆஹா குழந்தைகள் பெத்துண்டா நல்லா இருக்குமே, ஆஹா இந்த ஆகம் வசதி போறல பெரிய ஆகமா கட்டி அந்த ஆத்துக்கு கூடி போய் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, ஆஹா இந்த ஆத்துல இது கட்டினா நல்லா இருக்குமே, ஆஹா இந்த ஆத்துல அதை கட்டினா. இப்படியேதான் நான் இருந்தேன். என்னைக்கு ஆச்சாரியனுடைய திருவடியை வந்து அடைந்தேனோ அன்றைய தினமே எனக்கு என்ன ஆச்சு? நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதித்தேன் இன்னே. இப்பதான் சாமர்த்தியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இவ்வளவு நாள் முட்டாளா இருந்திருக்கேன். இப்ப இதெல்லாம் வேணும் 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 நினைச்சது என்ன தனம்? முட்டாள்தனம். அப்ப இன்னைக்குத்தான் நான் சதுரனாக ஆனேன், இன்னைக்குத்தான் நான் புத்திசாலியாக ஆனேன். என்ன ஆனேன்? பக்தனாக ஆனேன். யாருக்கு? அன்பனாக ஆனேன். அன்பை யாருக்கிட்ட வச்சேன்? அழியக்கூடிய பொருள்ல வைக்காம அழியாத ஆச்சாரியன் இடத்துல கொண்டு போய் நான் வச்சேன் அப்படின்னு சொல்றேன். குருகூர் நம்பி என்னை இகழ்விலன் காண்பினே, என்ன அவர் ஒரு காலம் என்னை இகழ மாட்டார் என்று சொல்லுகின்றார். அது 6வது பாசுரம். அடுத்தது 7வது பாசுரம். இப்ப பார்த்ததுல என்ன சொன்னார்? எல்லா இடத்திலையும் போய் சுவாமியினுடைய ஆச்சாரியனுடைய புகழை நான் பரப்புவேன் என்று சிஷ்யர்கள் பண்ண வேண்டிய அந்த ஒரு கடமையை இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். குரும் பிரகாஷயேத் அப்படிங்கிறது ஸ்மிருதி. குருநாதரை எல்லா இடத்திலையும் பிரகாசிக்க பண்ண வேண்டும். பொதுவா சொல்லும் போது குரும் பிரகாஷயேத்து மந்திரம் ந பிரகாஷயேத்துன்னு சொல்லுவா. ஆச்சாரியனை பிரகாசிக்க பண்ணணும். ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த ரகசியமான மந்திரத்தை எல்லார்கிட்டையும் போய் எனக்கு இந்த மந்திரம் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு இந்த மந்திரம் சொல்லி கொடுத்தாருன்னு அந்த மந்திரத்தை போய் சொல்லப்படாது அப்படின்னு அந்த ஸ்மிருதி வாக்கியம் சொல்றது. அதுல குரும் பிரகாஷயேத்து அப்படிங்கறத இங்க ரொம்ப அழகா சொல்றார். 8வது பாசுரம். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. பகவானுடைய அனுகிரகம். அருள்ங்கிறது இங்க எம்பெருமானுடைய திருவருளை கொண்டாடக்கூடியவர்கள் யாரு? பக்தர்கள். பக்தாள் எப்பவுமே பகவானுடைய அருளை கொண்டாடிண்டே இருப்பார்கள். நம்ம பக்தரா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த லோகத்துல நம்ம பகவானுடைய அருளை எப்பவும் கொண்டாடின்னு இருந்தோம்னா நம்ம பகவானுடைய பக்தர்கள். அப்படி இல்லைன்னா நம்ம பக்தர்கள் சொல்றதுக்கே லாய்க்கு இல்லை. எப்போ நம்ம கவலைப்படுறோமோ அப்ப நம்ம பக்தர்கள் இல்லை. கவலையே இல்லாம கொண்டாட்டமாக நம்ம இருந்தாத்தான் நம்ம யாரு? அடியவர்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசுச்ச என்று பகவான் சொல்லியிருக்கான். அப்ப பகவான் கவலைப்படாதே எப்பவும் ஆனந்தமா இருன்னு சொல்லியிருக்கான். அதை நம்ம மீறினோமானா நம்ம பகவானுடைய பக்தர்கள் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அருளை கொண்டாடுபவர்களே அடியவர்கள். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அடியவர்கள் இன்புற்று இருக்கும் வண்ணம் பக்தாளுக்கு மகிழ்ச்சியை வர்த்தனம் பண்ணுவதற்காக பக்தாமிருதம் என்று சொல்லும்படியாக பக்தர்களுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய அருமறையின் பொருள், அருமையான வேதத்தினுடைய பொருளை. அருமறை அப்படிங்கிறது அருமை கூட்டல் மறை, அருமறை. அருமையான வேதத்தினுடைய அந்த அர்த்தத்தை, வேதார்த்தத்தை அருள் கொண்டு தன்னுடைய அருளாலே 1000 இன்தமிழ் பாடினான். 1000 இனிமையான தமிழ் பாசுரங்களாக பாடி அருளி செய்தார் என்று சொல்லுகின்றோம். 1000 இன்தமிழ் பாடினான். அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. அதை அருளி செய்த ஆழ்வாருடைய அருள் கொண்டு 1000ங்கிறது என்னது? திருவாய்மொழியதான் சொல்றார். 1000 இன்தமிழ்ங்கிறது திருவாய்மொழி. கிருபையினால 1000 பாசுரங்கள்ல வேதத்தையே தமிழ் செய்து கொடுத்தார். எதனால பண்ணார்? தன்னுடைய கிருபையினால தானே பண்ணார். வேதத்துக்கு எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இல்லையே. அப்ப வேதத்தை தமிழ் செய்து கொடுக்க வேண்டும்னு சொல்லி வேதத்தை தமிழ் செய்து எல்லாரும் எடுத்து குடியுங்கோ அப்படின்னு இந்த வேதாமிருத்தத்தை தமிழ்ல கொடுத்தார். திருவாய்மொழி என்னும் அமிர்தமாய் அதை கொடுத்தத
எதனால கொடுத்தார்? கிருபேனால கொடுத்தார். அருள் கொண்டு அவனுடைய அருள் கண்டீர் பாருங்கோ, அவரோட கிருப்பை எப்ப ஏற்பட்ட கிருப்பையா இருக்கு. இவ்வுலகினில் மிக்கதே எல்லா அனுகிரகத்தை விடவும் பெரிய அனுகிரகம் ஆழ்வார் பண்ணின அனுகிரகம் தான். ஏன்னா வேதத்தை தமிழ் செய்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஆச்சா, 9வது பாசுரம். வேத பொருளை நெஞ்சுக்குள் நிறுத்தினான் என் ஆச்சாரியனாகிய சடகோபன் என்று சொல்லுகின்றார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, அடிமை பயனன்னே என்று சொல்ல வேண்டும். நோட் பண்ணிக்கோங்க. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபனின் நம்பிக்கு. இங்க நிறுத்தணும். ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அரிய எம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டே 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. மிக்க வேதியர், மிக்கதேன்னு முடியறது, மிக்கதேன்னு ஆரம்பிக்கிறது. எல்லா பாட்டுமே அப்படிதான், அந்தாதியாத்தான் இருக்கு. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபனின் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்றே. அந்த இடத்துல அடிமை பயனன்னே அப்படி படிக்கணும். புரியுதா? இப்ப இதோட அர்த்தத்தை பார்ப்போம். மிக்க வேதியர் அப்படின்னா, மிக்கன்னா சிறந்த, வேதியர்னா வேதத்தை ஓதக்கூடிய பிராமணோத்தமர்கள். அவ எல்லாரும் ஓதக்கூடிய வைதிகர்களால ஓதப்படக்கூடிய வேதியர். வேதம்னா வேதியர்கள் சொல்லக்கூடிய வேதத்தின் உட்பொருளை, உட்பொருள்னா என்ன? ஆழ்ந்த விளக்கம். வேதத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்குங்கிற விஷயத்தை நிற்கப்பாடி, அது என்னோட மனசுக்குள்ள என் நெஞ்சுள் நிலைத்து நிற்கும் வண்ணம் பாடி நிறுத்தினான். என்னோட மனசுக்குள்ள அந்த வேதத்தினுடைய அர்த்தம், வேதத்தினுடைய அர்த்தம் யாரு? எம்பெருமான் தான். வேதத்தினுடைய அர்த்தம் யாருன்னா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். அவனை, அந்த கண்ணபிரானை, வேதத்தின் உட்பொருளாய் விளங்கக்கூடிய அந்த பகவானை என் ஹிருதயத்திலே என் நெஞ்சுள் நிறுத்தினான். பகவானை கொண்டு வந்து என்ன பண்ணினார் ஆழ்வார்? இந்த திருவாய்மொழிய பாடினேன்னா கண்ணன் வந்து உங்க நெஞ்சுக்குள்ள நின்னுடுவார். அகலகில்லேன்னு எப்படி பெருமாளுடைய ஹிருதயத்திலே மகாலட்சுமி வந்து நிக்கிறாளோ, ஆழ்வாரோட பாசுரம் அப்படிங்கிற ஒரு தேனுக்கு மயங்கின வண்டு போல ஆழ்வார் பாசுரத்தை நீங்க பாட பாட உங்க ஹிருதயத்துல வந்து கண்ணபிரான் நகரமாட்டேன்னு நின்னுடுவார். பேர்பட்ட ஒரு பெருமை ஆழ்வார் பாசுரத்துக்கு. நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். என்ன வார்த்தை பாருங்க, நிலை நிறுத்தினார். தக்க சீர் சடகோபனின் நம்பிக்கு. சீர்னா குணங்கள், தக்கன்னா தகுதியான, ஆச்சாரிய லட்சணங்கள் சர்வஸ்வமும் பொருந்தியவராகிய என்னுடைய ஆச்சாரியன் சடஜித் என்னும்படியான சடகோபர், சடகோபன் என்கின்ற நாமத்தை உடையவரான என் நம்பிக்கு, என்னுடைய ஆழ்வாருக்கு, என்னுடைய நம்மாழ்வார் அப்படின்னு அவர் ஒருத்தருக்கு தான் பேர். நம்ப ஆழ்வார் அவர், அதனால நம்ம ஆழ்வார். பெருமாளே சொன்னார் நம் ஆழ்வார், அதனால நம்ம ஆழ்வார். சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல். ஆட்புக்கனா ஆழ்புக்குதல்னா கைங்கரியம் பண்றது. கைங்கரியம் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்துல அடைய வேண்டிய லட்சியமே. கைங்கரியம் தான், பகவத் கைங்கரியம் தான், பகவத் பாகவத கைங்கரியம் தான். பகவத் பாகவத கைங்கரியத்தை
நித்தியமாக நம்ம வைகுண்டத்துல அடையறதுக்கு சாதனம் என்ன அப்படின்னா அதுவும் பகவத் பாகவத கைங்கரியம் தான். தெரிஞ்சுக்கோங்க, சாத்தியமும் பகவத் பாகவத கைங்கரியம், சாதனமும் பகவத் பாகவத கைங்கரியம் தான். பகவத் கைங்கரியம்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுதல், சேவை பண்ணுதல். பகவத் கைங்கரியம்னா என்ன? நாம சொல்றது பகவத் கைங்கரியம், திருவாய்மொழி வாசிக்கிறது பகவத் கைங்கரியம், கோவிலுக்கு போறது பகவத் கைங்கரியம், அங்க கல்லு முள்ளு இருந்தா அதை எடுத்து போடுறது பகவத் கைங்கரியம், பூ கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்றது பகவத் கைங்கரியம், 4 பழங்களை பொறிச்சுண்டு போய் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றது பகவத் கைங்கரியம். இதெல்லாம் பகவத் கைங்கரியம். பாகவத கைங்கரியம்னா அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றது. இது ரெண்டும் தான் சாதனம். இதுதான் சாத்தியமும், அடைய வேண்டியதும் இதுதான், அதை அடையறதுக்கான வழியும் இதுதான். புரியுதா? அதுதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய சித்தாந்தமே இதுதான். பகவத் பாகவத கைங்கரியம் அது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் இங்க சொல்றார், ஆட்புக்க காதல். அது எப்படி பண்ண முடியும்? சரணாகதியினாலதான் இது பண்ண முடியும். பகவானுக்கு பரிபூர்ணமாக நம்ம அர்ப்பணிக்கிறது தான் சரணாகதி. ஆத்ம நிவேதனம் தான் சரணாகதி. அதுதான் சொல்றார், அந்த ஆழ்வாருக்கு நம்பிக்கு ஆழ்புக்க காதல் அன்றே அடிமை பயன். அந்த காதல், ஆச்சாரியன் மேல பரிபூர்ணமான ஒரு அன்பு, ஒரு விருப்பம், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த ஆசை, ஆட்புக்க காதல். ஆச்சாரியனுக்கு திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த காதல் ஆசை, அதுதான் அடிமை பயனன்றே. அதுதான் என்னுடைய பரம பாக்யம். இது ஆழ்வாருக்கு பக்தி பண்ணினதுனால கிடைச்ச ஒரு பாக்யம் என்னன்னா அவருக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த ஆசை அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த ஆசை சும்மா வந்துவிடாது. ஆழ்வாருக்கு அத கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தா தான் இன்னும் பண்ணணுங்கிற அந்த ஆசையானது கிட்டும்ங்கிறத சொல்றார். தக்கசி சடகோபனின் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே என்ன சொல்லுகின்றார். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாசுரம், 10வது பாசுரம். இது 2 தடவை சேவிக்க வேண்டிய பாசுரம். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும், பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தேப்பணிகொள்வான், செயல் நன்னாக திருத்திப்பணிகொள்வான், குயில் நின்னார் பொழில் சோழ். இத பாருங்க, நின்னு ஆர் அப்படி சொல்லணும். குயில் நின்னார் பொழில் சோழ் குருகூர் நம்பி முயல்கின்னேன் உந்தன் மொய்கழற்கண்பையே. பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தெப்பணிகொள்வான், குயில் நின்னார் பொழில் சோழ் குருகூர் நம்பி முயல்கின்னேன் உந்தன் மொய்கழற்கண்பையே. பயனன்னு ஆகிலும் பயனன்று ஆகிலும் அப்படின்னா, பயனன்றுனா பிறர் திருந்துவதனால தமக்கு ஒரு பயன் கிடையாது அவருக்கு. அவர்கள் திருந்த பாங்காக அமையாத போனாலும் பரவாயில்லை. அதாவது இன்னொருத்தரை இப்ப திருத்தினோம் அப்படின்னா அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம யோசிப்பா இல்லையா? யாருக்காவது ஒண்ணு போய் நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன நினைப்போம் நம்ம? அவளால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? பொதுவா உலகத்துல லோகத்துல இப்படித்தான் பாப்பா. ஒரு எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது எதுக்கு செய்யறோம்னா அதனால எனக்கு என்ன பயன் அப்படிங்கறதான் முதல்ல எல்லாருமே பாப்பா லோகத்துல. பயனன்னாகிலும், ஆனா ஆழ்வார் என்ன திருத்தி அவருக்கு என்ன பிரயோஜனம்? என்ன அடிமை கொண்டு அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நான் யூஸ்லெஸ்ஸான என்ன எனக்கு அவர் அனுகிரகம் பண்றாருன்னா அவர் எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தியா இருப்பார். யோசிச்சு பாருங்க. நான் ஒரு யூஸ்லெஸ், ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்லாத ஒருத்தர், என்ன போய் அடியவனாக வச்சுக்கிறதுனால ஆழ்வாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யூஸ்லெஸ் போய் வச்சு என்ன பண்றது?
பயனன்னாகிலும் அவருக்கு நான் பிரயோஜனமே இல்லாட்டினா கூட பரவாயில்லை. போதாத குறைக்கு பக்தி கிட்ட வர்றதுக்கே அருவருக்கிறவனா நான் இருக்கேன், பாங்கே இல்லாதவனா இருக்கேன், வெரி ஒஸ்ட், முரண் பிடிச்சவனா இருக்கேன், முரடனா இருக்கேன், பாங்கல்லராகிலும் அப்படி இருக்கேன். அப்படிப்பட்ட அடியேனை செயல் நன்னாக, நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் ஆச்சாரியன் என்ன பண்றார், ஒழுங்குபடுத்துறார். காலையில இப்ப சீக்கிரம் எழுந்துக்கோ, திருவாராதனம் பண்ணு, திவ்ய பிரபந்தம் சேவி என்று செயல் நன்னாக நம்மளுடைய செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் காலை முதல் இரவு வரை நம்மளுடைய ரொட்டீனை திருத்தி பணி கொள்வான். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலையும் திருத்தி பணி கொள்கின்றார். யாரு? குயில் நின்னார் பொழில் சூழ் திரைக்குருகூர், குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி. குயில் கூவக்கூடிய சோலைகள் சூழ்ந்த திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியிலே இருக்கக்கூடிய என் ஆச்சாரியன், என் நம்பி முயல்கின்றேன் பிரபோ, முயல்கின்றேன், முயற்சிதான் பண்றேன். எதுக்கு? உண்டன் மொய்கழற்கு அன்பையே. மொய்கழல்னா சிறந்த திருவடிகள், அந்த திருவடிக்கு அன்பு செய்ய வேண்டும். செய்யறேன்னு சொல்லலையாம், நான் பண்றேன், நான் அந்த திருவடிக்கு அன்பனா இருக்கேன்னு சொல்லாம முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கன்பையே. நம்ம எத்தனை பண்ணாலும் அவர் பண்ணின கிருபைக்கு அது ஈடாகாதுங்கிறதுனால அந்த அன்பு செய்வதற்கு முயற்சி பண்றேன் என்று சொல்லுகின்றார். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் இது. நான் பிரயோஜனப்படாதவன், என்ன திருத்தி பணி கொண்டு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்படியும் இவன் நன்னாகணும், இவன் நன்னாகணும். ஆச்சாரியனோட கிருபை எப்படி தெரியுமா? சும்மா கிடையாது. ஆச்சாரியன் நினைப்புனாலேயே நம்மளை சரியாக்கிடுவார். வரணும்னோ பார்க்கணும்னோ கட்டாட்சம் பண்ணணும் ஒண்ணுமே அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்தபடி ஆச்சாரியன் நினைச்சாலே போதும் நம்மளை திருத்தி விடுவார். அது சொல்றா இல்லையா, மீன் அனுகிரகம் பண்றது, நயனத்தினால அனுகிரகம் பண்றது. முட்டைய பொறிச்சுட்டு கண்ணால பார்த்தே மீன் குஞ்சு பொறிச்சுடும். நயன தீட்சங்கிறாத, நேத்திர தீட்சங்கிறா. ஆமை இருக்கே, முட்டையெல்லாம் ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு உள்ள கடலுக்குள்ள போய் நினைச்சுட்டே இருக்கும் குஞ்ச, அந்த முட்டைய உடனே அது பொறிச்சு குஞ்சா வெளியில வந்துடும். அதுக்குதான் ஸ்மரண தீட்சங்கிற, அதை பண்ணக்கூடியவர் ஆச்சாரியன். அப்போ நினைச்ச மாத்திரத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். நம்ம யூஸ்லெஸ்ஸா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஒத்து வராத ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, பாங்கு இல்லாத ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, நம்மளுடைய செயல் நன்றாக ஆகும்படி நம்மை திருத்தி பணி கொள்வான். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான். குயல் நின்னார் பொழில் சோழ் குருகோர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கண்பினை உந்தன் மொய்கழற்கண்பையே. அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன், அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன், அப்படி சொல்லணும். இந்த அன்பனோட சேர்த்து சொல்லணும். தென் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. இது 2 தடவை சேவிக்க வேண்டிய வாசனம். அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன், தென் குருகூர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. அன்பன் தன்னை, அன்பன்னா அன்போட இருக்கிறவர் யாரோ அவருக்கு பேரு அன்பன் என்று பேர். அன்பே வடிவமாக இருக்கக்கூடிய ஆழ்வாரத்தான் இங்க அன்பன் என்று சொல்லுகின்றார். அன்பன் தன்னை முதல்ல சொல்லக்கூடிய அன்பன்கிறது எம்பெருமான். அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன்னு சொல்லக்கூடியது ஆழ்வார். அந்த தென்குருகூர் நகர் நம்பியாகிய அவருக்கு அன்பனாய் என்று தன்னை சொல்லிக்கிறார். இப்ப 3 அன்பன்கிற வார்த்தை இருக்கு. முதல் வரியில வரக்கூடிய அன்பன் எம்பெருமான், அன்பே வடிவமாக இருக்கின்றான் எம்பெருமான். அன்புனா பக்தி, அன்புனா பிரேமை, பிரேமையே வடிவமாக இருக்கின்றான் எம்பெருமான். அவனை, அந்த எம்பெருமானை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன், அடைந்த பக்தர்கள் பால் பகவத் பக்தி உடையவராக இருக்கின்றார். யாரு அன்பன்? 2வது வரியில வர அன்பன் சுவாமி நம்மாழ்வார், சட்டகோபர், அந்த வராங்குஷர். தென்குருகூர் நகர் நம்பிக்கு, தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய குருகூர் ஆழ்வார் திருநகரி நகர் நம்பிக்கு அன்பனாய், அவருக்கு அன்பனாக
இந்த மதுரகவி சொன்ன சொல்லை, இந்த சொல்லை நம்புவார் அனுஷ்டிக்கிறவர்களுக்கு இருப்பிடம், பதினா இருப்பிடம், அவ எங்க போய் இருப்பா தெரியுமா? வைகுந்தம் காண்மினே என்று சொல்லுகின்றார். அவர்கள் வைகுண்டத்தையே அடைவார்கள் என்று ரொம்ப அற்புதமாக இங்கே சொல்லி அருளை செய்கின்றார். நாம் அந்த இந்த பாசுரங்களை தினமும் சேவிச்சாலே வைகுண்டத்தையே அடைஞ்சுடலாம், வேற எதுவுமே வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த பாசுரங்களை சேவிக்க சேவிக்க உங்களுடைய வாழ்க்கையில திருவாய்மொழி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா கிடைக்கும். கணினுன் சிறுத்தாம்ப சேவிக்கிறவாளுக்கு திருவாய்மொழியை கொடுப்பார் பகவான். திருவாய்மொழியை கொடுத்தா தன்னையே கொடுத்த மாதிரி. திருவாய்மொழி வேற, பகவான் வேற கிடையாது. திருவாய்மொழியை நாம படிச்சோம்னா சாட்சாத் பகவானையே நம்ம அடைஞ்சுட்ட மாதிரி. அப்ப வைகுண்டத்தை இங்கேயே அடைஞ்சதுக்கு சமமாக அது ஆயிடும். அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதியே வைகுந்தம் காண்மினே. மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். கண்ணினும் சிறுத்தாம்ப முற்று பெற்றது. அடுத்தபடியா திருவாய்மொழியை தான் நம்ம அனுசந்தானம் பண்ண போறோம். அத அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். சுவாமி நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. இப்ப நேத்து விட்டவாள்ல இருந்து இன்னைக்கு சொல்லலாம். ஒரே செகண்ட், அந்த மைக் ஆன் பண்றதுக்கான ஓகே பண்ணியாச்சு. நம்ம கேக்குறதா? ஜெய் ஸ்ரீமநாராயணா. ஓகே ஓகே. நேத்து யார் வரைக்கும் சொன்னேன்? ஓ இப்ப ஆஃப் ஆயிட்டேமா இல்லையா? ஜெய் ஸ்ரீமநாராயணா. ஜெய் ஸ்ரீமநாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கண்டுகொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். என் திசையும் அரிய எம்புகேன். உன் தமிழ் சடகோபன் அருளையே. ஜெய் ஸ்ரீமநாராயணா. ஜெய் ஸ்ரீமநாராயணா. கண்டுகொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். என் திசையும் அரிய எம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே. ஃபுல்லா சொல்லுவோமா? கண்டுகொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். என் திசையும் அரிய எம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே. ஜெய் ஸ்ரீமநாராயணா. நெக்ஸ்ட் ஒன் நல்லா சொல்லுங்க. கண்டுகொண்டு என்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாத்தி அருளினான். என் திசையும் அரிய எம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே. ஜெய் ஸ்ரீமநாராயணமா. சூப்பர். நெக்ஸ்ட் அடி அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அருள் கொண்டாடும்
அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே ஓகே அடியன்மா எல்லாரும் ஒரு விஷயம் தமிழ்ல ஒரு அழகு இந்த பாட்டுல என்னங்கறத சொல்லிடுறேன். அதை சொல்லிட்டு மேல சொன்னேன். எல்லா பாட்டுலையும் எதுகை இருக்கு, சரியா? எல்லா பாட்டுலையும் எதுகை. எதுகைனா ரெண்டாவது எழுத்து சேமா வர்றது. கண்ணி பண்ணிய நன்னி அன்னிக்கும் நாவினால் வி மேவி தேவு வகாரம் எது வேணா வரலாம். பாவின் திரி கரி பெரி உரி நன் புன் அன் தன் நம்பினேன் நம் செம்பொன் அன்பனாய் இம்மு இன்னு இதெல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் இன்னு இன்னு நின்னு குன்ன என்னும் கண்டு பண்டை எண் ஒன் அருள் அருளினான் அருள் அருள். இங்க எதுகையும் இருக்கு, மோனையும் இருக்கு. மோனைனா மொதோ எழுத்து ஒன்றி வர்றது. இந்த பாட்டிலையும் மோனை இருக்கு. நம்பினேன் நம்பினேன் அப்படிங்கிறது. இது யாருக்காக இந்த விஷயம்? கவிதைகளை யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவளுக்காக இந்த ஒரு மெசேஜ். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுங்கம்மா. ஒரு தடவை சொல்லிட்டுமா? அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. சொல்லுங்க. சேவிங்கோமா, நீங்களே சேவிங்கோமா. 8வது பாசுரம். அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் என் தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கதே. இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். எண் பிளஸ் திசையும் இருக்கு, எண் திசையும்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. எண் 3 சுழி இன்னு பக்கத்துல த வந்தது அப்படின்னா அத டாவா சொல்லலாம். அப்படி ஒரு ரூல் இருக்கு தமிழ்ல. புணர்ச்சி விதிப்படி எண் பிளஸ் திசையும் எண் திசையும் அப்படி ஆயிடும். ஆனா இன் பிளஸ் தமிழ் இன்டமிழ் ஆகாது. அது எப்ப ஆகும்? 3 சுழி இன்னு இருந்தா வேணா ஆகும். 3 சுழி இன்னு வராதிங்க, 2 சுழி தான் வரும். இனிமை கூட்டல் தமிழ் இன் தமிழ். அப்ப அந்த இன் தமிழ் அப்படியே பாடணும். எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப கரெக்டா பாடினீங்க. நெக்ஸ்ட் வாங்க. ஜெய் ஸ்ரீமநாராயண. கொஞ்சம் எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருங்கோ. எல்லாருமே அடியன்மா அடியன்மா. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் சொல்லுங்கம்மா. 2 தடவை சொல்லுங்க. ரேணுகா ராமன் மேமோடது எக்கோ அடிக்கிறதுமா உங்களோடது. ஓ, 3வது இன்னொருத்தர் படிக்கணுமா? சரி. ரேணுகா மேம் நீங்க வேணா ஒரு தடவை லீவ் ஆயிட்டு ஜாயின் பண்ணி பாருங்க. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டே இவ்வுலகினில் மிக்கதே. 3வது வரி மட்டும் ஒரு தடவை சொல்லுங்கம்மா. ஜெய் ஸ்ரீமநாராயணா. 3வது வரி மட்டும் ஒரு தடவை சொல்லுங்கம்மா. அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான். உத்தமா, நன்னா பாடினீங்கம்மா. ஜெய் ஸ்ரீமநாராயணா. நெக்ஸ்ட் வாங்குமா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம்.
மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சொள் நொரத்தினான் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபனின் நம்பிக்கு தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே ஆட்டுக்க காதல் அடிமை பயன் அண்ணே ஆட்டுக்க காதல் அடிமை பயன் அண்ணே ஜெய் ஸ்ரீமநாராயணாமா நல்லா சொல்லுங்க ராஜராஜேஸ்வரி வாங்க. எஸ் அடியண்ணா மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சொள் நொறுத்தினான் தக்கசேர் சடகோபனின் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே. முழுசா சொல்லுவோமா? மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே. ஜெய் ஸ்ரீமநாராயணா. நெக்ஸ்ட் வாங்குவோமா? அடியன் எஸ் சாரதாம்பாள் வாங்க. நமஸ்காரம் ஐயா, நமஸ்காரம். சொல். மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கை. தக்கசீர் அந்த இடத்துல தக்கசீர்ல ஒரு சின்ன இது பிரேக் கொடுக்கலாம். தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு. மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கை ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே. மிக்க வேதியர் போதுமா, ஒரு தடவை சேவிச்சா போதும். ஜெய் ஸ்ரீமநாராயணா. ஒரு தடவை சொன்ன நன்னா சேவிச்சேம்மா. ஹரி ஓம்மா. அடுத்த பாட்டு இல்லையா? பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தே பணிகொள்வான் செயல் நன்னாக திருத்திப் பணிகொள்வான் செயல் நன்னாக திருத்திப் பணிகொள்வான் பணிகொள்வான். இள்ளு இள்ளு மட்டும் பாத்துக்கோங்க. இல்லு மாதிரி கேட்கறது இள் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? நல்லா இருந்தது. குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்னேன் உந்தன் மொய்கழற்கன்பையே முயல்கின்னேன் உந்தன் மொய்களக் கண்பையே முயல்கின்னேன் உந்தன் மொய்களக் கண்பையே. நன்னா சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீமநாராயணா. சசிகண்ணா வாங்க. ராம் ராம் குருஜி. ராம் ராம்மா சொல்றா. பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்னேன் உந்தன் மொய் கழற்கன்பையே. எல்லாருக்கும் மெயினானது இந்த ழக்கரம், ழ சிறப்பு ழகரம்னு பேர். நம்ம தமிழ்ல மட்டுமே இருக்கிற ஒரு ழ அப்படிங்கிற எழுத்து மலையாளத்திலையும் இருக்கு. அதுல இந்த எழுத்து எல்லாரும் நல்லா பர்ஃபெக்டா உச்சரிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. சரியா? சொல்லுங்கம்மா. ஜெய்ஸ்ரீமநாராயணா. பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நன்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கினேன் முயல்கின்னேன் முயல்கின்னேன் அங்க நிறுத்துங்க. உந்தன் மொய்களக் கண்பையே. ஜெய் ஸ்ரீமநாராயணமா. நான் சொன்னேன். அடுத்து சத்யகலா வாங்க. சத்யகலா வாங்க. சாவித்ரி வாங்க. ஜெய் ஸ்ரீமநாராயணா. சொல்லுங்கம்மா. 10வது பாசுரம்.
ஆமா, பயன் அன்னாகிலும் அந்த இன்றுங்கிறத வந்து இன்னு அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த அந்த மாதிரி சொல்லுங்க. வெரி குட். வெரி குட். முயல்கின்னேன், அதுவும் அப்படிதான். முயல்கின்னேன். ஜெய் ஸ்ரீமநாராயணமா, நல்லா சொன்னேன் அடியேன். நெக்ஸ்ட் வாங்கோமா. சொல்லுங்கம்மா, இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேளா? 2 தடவை சேவிக்கிற பாசுரம், அதனால இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. பயனாகிலும் பாங்கல்லாகிலும் செயல் நன்னாக திருத்திப் பணிகொள்வான் சோழ் குருவோர் நம்பி முயல்கின்னேன் உந்தன் மொய்கட்கண்பையே. முயல்கின்னேன் அங்க நிறுத்துங்க. முயல்கின்னேன் உந்தன் நிறுத்த வேண்டாம். முயல்கின்னேன் உந்தன் மொய்கட்கண்பையே சொல்லுங்க. லாஸ்ட் வரி மட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நான் சொன்னேன். அடுத்து வாங்க. ராதே கிருஷ்ணா. அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன். அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன். அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன். அடைந்தவர்கட்கு, அடைந்தவர்களுக்குங்கிறதுதான் என்ன ஆயிருக்கு? அடைந்தவர்கட்குன்னு ஆயிருக்கு. இந்த கழுக்குன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல எழுத்து அதிகமாயிடும். லூ இக்கு 2 எழுத்து வந்துடும். அதுக்கு பதில தான் இட்டுன்னு ஒரே எழுத்து இருக்கு. அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் அப்படி சேர்த்துடணும். இந்த கூவையும் ஏவையும் சேர்த்து கேன்னு சொல்லணும். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன். அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன். அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன். தென்குருகூர் நகர் நம்பிக்கு. தென்குருகூர் நகர் நம்பிக்கு. தென்குருகூர் நகர் நம்பிக்கு. அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினே. அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினே. அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினே. மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். சொல்லிடுங்க, அதையும் சொல்லிடுங்க. ஓகேமா. போருமா. அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன். தென்குருகூர் நகர் நம்பிக்கு. அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே. மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். சொல்லுங்கம்மா. அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன். தென்குருகூர் நகர் நம்பிக்கை. அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினே. மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமநாராயணா, சூப்பரா சொன்னீங்க. நெக்ஸ்ட் சௌமியா பிரகாஷ் வாங்க. சௌமியா பிரகாஷ். ராம் 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 சொல்லிடுங்க. ராம் 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 சொல்லிடுங்க. அன்பன் தன்னை ஃபுல்லா சொல்லிடுங்க. அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன். தென்குருகூர் நகர் நம்பிக்கு. அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினே. மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமநாராயணா. எல்லாருக்கும் ராம் 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 ராம். ஜெய் ஸ்ரீமநாராயணா. முதல்ல 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல்ல நம்ம அற்புதமான ஒரு பிரபந்தத்தை கத்துன்னு இருக்கோம். இந்த பிரபந்தத்துக்கு இணை வேற எதுவுமே கிடையாது லோகத்திலேயே. அவ்வளோ அருமையா எல்லா பிரபந்தம் நடத்தும் போது இதேதான் அடின்னு சொல்லுவேன். ஆனாலும்
ரொம்ப அருமையான ஒரு பிரபந்தம், ரொம்ப 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 அருமையான பிரபந்தம். அடியன் வந்து ஒரே ரொம்ப மேலோட்டமான பொருளை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட பொருளை நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அடியன் ஒரு புஸ்தகம் அனுப்புறேன், அந்த புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. 100 பக்கத்துக்கு மேல இருக்கு. இதோட அர்த்த வியாக்கியானங்கள்லாம் பெரிய பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. அது நம்ம படிச்சா புரியாது அந்த புஸ்தகம். இருந்தாலும் நீங்க அதை வச்சுக்கோங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆச்சாரியன் கண்டிப்பா உங்களுக்கு வருவார் பகவான் அனுகிரகத்தினால. இந்த அர்த்தத்தை கொஞ்சமாவது நினைக்கணும். நம்ம பாட்டை சொல்லிட்டு போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படியே மெக்கானிக்கலா இருக்கவே கூடாது. நம்மளோட பக்தி எப்பவுமே உணர்ந்து ஆத்மபூர்வமா இருக்கணும், ஆத்மார்த்தமா இருக்கணும். ஒரு தடவை அடியன் வந்து முழுக்க கண்ணினும் சிறுத்தாம்ப வந்து சேவிக்கிறேன். இப்போ நீங்க எல்லாரும் பொறுமையா கேளுங்க. இத நன்னா மனசுல வாங்கிட்டு திரும்ப திரும்ப இதே மாதிரி நீங்க சேவிங்கோ. கூடவே இப்ப அடியன்